இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி. கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, அற்புதமான ராசி. குடும்பத்தின் மீது பேரன்பு மிக்க ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்கள் தான். இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு? வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா, பாதகமாக அமைந்திருக்கா, கிரக அமைப்பு எப்படி அமைந்திருக்கு, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு பிடித்த குணம் என்ன, பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நாங்கள் சில பரிகாரங்கள்லாம் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரங்கள் செஞ்சீங்கனாலும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு திறமையை உங்களுக்கு தருவார். திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக நடைபெறாமல் இருந்த ஒரு விஷயத்தை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி அதை நடக்க வைப்பீங்க. உடலில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும், மனோதைரியம் அதிகரிக்கும். நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக நீங்கள் இனிமேல் வலம் வர போகிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்துலையாகட்டும் தொழிலையாகட்டும் இதுனா வரையிலும் சின்ன சின்ன போட்டிகள் இருந்திருக்கும். இனி அந்த போட்டிகள்லாம் படிப்படியாக குறையும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள இந்த டைம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. சமாதானமாகி உங்ககிட்ட சமரச பேச்சிலையும் ஈடுபடுவாங்க. இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சனையை கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் மூலிமா முடிவுக்கு வரும். இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மையும் யோகமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வருகின்ற நாட்களில் குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே ஒருவருக்கொருவர் பேசி சரி செய்யக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். பணிபுரிகிற இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனா வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஏப்ரல் மாதம் 30 வரை புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால புதிய சொத்து வாங்குவது, புதிய இடம் வாங்குறது, இந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். கோவில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதனால் முடிந்தால் அருகில் ஏதாவது ஆன்மீக தலம் இருக்குது அப்படின்னா அந்த ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய ஸ்கூலில் படிக்கக்கூடிய யோகம் இருக்குது. விவசாயிகளுக்கு விவசாயத்தில் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும். மே மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுடுவாங்க. வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். குரு பகவானுடைய பார்வை மே மாதம் 11 வரை இருக்கிறதுனால அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா 8, 10, 12 ஆகிய இடங்களில் உண்டாகுறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த சதய நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது.
பணியாளர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏப்ரல் 26 முதல் கேது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அவரால் ஏற்பட்ட அந்த மறைமுக தொல்லை படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும். அதே மாதிரி பெண்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார். விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டிங்கில் பணம் போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆசிரியர்களும் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 9ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். அன்னை பிரத்திகா தேவியை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்பிக்கையோடு இதை ஒன்றையும் வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் நன்மை நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு. குரு பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வை உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையை படிப்படியாக சரி செய்யும். இதுவரை சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணி செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரையிலும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய முயற்சியை வெற்றியாக்குவார். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மேல் இடத்துல இருந்து நல்ல ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பணியாளர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு ஏப்ரல் 26 முதல் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்க போவதனால குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இதனா வரையிலும் இருந்திருக்கும். இனி அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு மதிப்பு, அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்குது. விவசாயிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு புதிய முதலீடு செய்யறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. பெரிதாக முதலீடு செய்யாமல் சிறிதாக ஏதாவது முதலீடு செய்து தொழிலை தொடங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபத்தை, நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் கல்லூரியை அல்லது பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் முடிவு எடுக்க வேண்டாம். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பெரியவர்கள் இருக்காங்க, கல்வியில் நல்ல ஒரு ஆலோசகர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் நவகிரகத்தை வழிபட்டுடுவாங்க. நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கும்பராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுமே சனிக்கிழமையில் போய் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை வழிபட்டுடுவாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான். அவர் உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மை தான் தருவார். உங்களுடைய ராசியிலே இருந்தாலும் கூட நீங்கள் சனி பகவானை தொடர்ந்து வழிபடுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு யோகமான பலனையும் நீங்கள் பெறலாம். அதனால் முடிந்த அளவுக்கு சனிக்கிழமையில் நீங்கள் சனி பகவானை வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது
கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.